ஆயிரக்கணக்கான ரோமானிய வரலாற்றின் வழியாக ஒரு குறிப்பிடத்தக்க உறுதியான பயணத்தை புனித கிளமெண்டே லேட்டரானோ பசிலிக்கா வழங்குகிறது. அகழ்வாராய்ச்சிகள் செங்குத்தாக அடுக்கி வைக்கப்பட்ட வரலாற்றின் தனித்துவமான அடுக்குகளை வெளிப்படுத்தியுள்ளதால் இதை காலத்தின் வழியாக மூழ்கும் தேவாலயம் என்று அழைக்கப்படுகின்றார்கள். மூன்றாம் நிலையானது கி. 1ஆம் நூற்றாண்டுக்கு உரிய ஆழமான நிலைகளில் பண்டைய ரோமானிய கட்டமைப்புகளாக உள்ளன. இதில் ஒரு சாத்தியமான தனியார் வீடு மற்றும் மித்ரேயம், மித்ராஸ் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் ஆகியவை அடங்கும். இரண்டாம் நிலையானது கி. 4ஆம் நூற்றாண்டுக்கு உரிய 1ஆம் நூற்றாண்டின் கட்டமைப்புகளின் மேல் கட்டப்பட்ட கிறிஸ்தவ பசிலிக்கா ஆகும். முதல் நிலையானது கி. 12ஆம் நூற்றாண்டுக்கு உரிய முறையில் உள்ள இடைக்கால பசிலிக்கா 1084இல் அமைக்கப்பட்ட தேவாலயம் அழைக்கப்பட்ட பிறகு கட்டப்பட்டது. இந்த அடுக்குகள் வழியாக பார்வையாளர்கள் படிக்கட்டுகளில் இருந்து இறங்கலாம். தளத்தின் கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று பரிணாமத்தை இங்கே காணலாம். வாருங்கள் இதைப் பற்றி விரிவாக்க பார்ப்போம். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். புனித கிளமெண்டேவின் பசிலிக்கா காலத்தின் வழியாக மூழ்கும் தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது அடுக்கு வரலாற்றை வெளிப்படுத்துகிறது. தற்போதைய 12ஆம் நூற்றாண்டு தேவாலயம் 4ஆம் நூற்றாண்டு தேவாலயத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளது. இது 1ஆம் நூற்றாண்டு ரோமானிய கட்டிடங்களுக்கு மேலே அமைந்துள்ளது. பார்வையாளர்கள் இந்த நிலைகள் வழியாக இறங்கி வரலாற்றின் வெவ்வேறு சகாப்தங்களை அனுபவிக்கலாம். 4ஆம் நூற்றாண்டு தேவாலயத்தின் இடைக்கால ஓவியங்கள் முதல் 1ஆம் நூற்றாண்டு ரோமானிய வீடு வரை மித்ராயிக் கோயில் கீழே உள்ளது. இதை மூழ்கும் தேவாலயமாக மாற்றுவது எது? 3 முக்கிய நிலைகள் இருக்கின்றன. இந்த தளம் ஒரு வரலாற்று லாசக்னா போன்றது. அங்கு ஒவ்வொரு நிலையும் வெவ்வேறு காலகட்டத்தை குறிக்கிறது. இன்றைய நாள் இருப்பது மேல்நிலை 12ஆம் நூற்றாண்டின் பசிலிக்கா ஆகும். இதில் அதிர்ச்சியூட்டும் மொசைக் ஓவியங்கள் மற்றும் ஆரம்பகால மறுமலர்ச்சி ஓவியங்கள் உள்ளன. இடைநிலை நிலை தேவாலயம் பிரதான தேவாலயத்திலிருந்து இறங்குவது 8 முதல் 11ஆம் நூற்றாண்டு ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட 4ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவ தேவாலயத்தின் இடிபாடுகளுக்கு வழிவகுக்கிறது. ஆழமான நிலை தேவாலயம் என்பது நீங்கள் ஒரு பெரிய பொது கட்டிடத்தின் எச்சங்கள் மற்றும் நன்கு பாதுகாக்கப்பட்ட மித்ராயிக் கோவிலுடன் 1ஆம் நூற்றாண்டின் ரோமானிய உலகத்திற்குள் நுழைகிறீர்கள். இந்த தேவாலயத்தில் என்ன பார்க்க வேண்டும் மற்றும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். முதலாவது, காலத்தின் வழியாக நடந்து செல்லுங்கள். தளத்தை ஆராய்வதன் அனுபவம் ஒரு வரலாற்று காலத்திலிருந்து அடுத்த வரலாற்று காலகட்டத்திற்கு உடல் ரீதியாக நகர உங்களை அனுமதிக்கிறது. இரண்டாவது, பண்டைய கலையில் வியப்பு. 1 நிலத்தடி நிலைகள் பண்டைய ரோமானிய கட்டமைப்புகளையும் மதப்படங்களுடன் கூடிய தனித்துவமான நன்கு பாதுகாக்கப்பட்ட மித்ரேயத்தையும் வெளிப்படுத்துகின்றன. மூன்றாவது, இடைக்கால தேவாலயத்தை ஆராயுங்கள். கீழே உள்ள 4ஆம் நூற்றாண்டின் தேவாலயத்தில் உலகின் மிகச்சிறந்த இடைக்கால ஓவியங்கள் மற்றும் செயின்ட் சிரிலின் கல்லறை ஆகியவை உள்ளன. நான்காவது, 12ஆம் நூற்றாண்டின் பசிலிக்காவை பார்வையிடவும். தற்போதைய தேவாலயத்தில் ஒரு கண்கவர் மொசை பழைய தேவாலயத்திலிருந்து 6ஆம் நூற்றாண்டின் சான்சல் கூறுகள் மற்றும் சிக்கலான காஸ்மேடஸ் கரை உள்ளது. நிலை 1, தற்போதைய பசிலிக்கா. கீழே என்ன மறைந்திருக்கிறது என்று தெரியாமலேயே தற்போதைய பசிலிக்காவிற்கு செல்வது உங்கள் ரோமானிய பயணத்திட்டத்தில் ஒரு அற்புதமான காட்சிகளை தவறவிடுவதாகும். முதலில் ரோமானஸ் பாணியில் கட்டப்பட்டு பின்னர் பரோக் பாணியில் புதுப்பிக்கப்பட்ட இந்த தளம் இன்று ஒரு பார்வையாளரால் இரண்டிற்கும் இடையிலான உதாரணங்களை காண முடியும். பளிங்கில் வண்ணமயமான வடிவியல் வடிவங்களைக் கொண்ட தளம் 12ஆம் நூற்றாண்டில் பிரபலமான காஸ்பேடஸ் பாணியின் ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மேலே பார்த்தால் மரம் மற்றும் தங்கத்தாலான கூரை மற்றும் வடிவியல் வடிவங்கள் மற்றும் சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது 18ஆம் நூற்றாண்டில் கார்லோ ஸ்டெஃபனோ ஃபோண்டானாவால் வடிவமைக்கப்பட்டது. 2 சுவாரஸ்யமான புள்ளிகள் என்பது இதில் முக்கிய இடம் பெறுகிறது.
மின்னும் தங்க மொசைக்ஸில் கதாபாத்திரங்கள் மற்றும் சின்னங்களை சித்தரிக்கும் அப்ஸ் மற்றும் கிறிஸ்தவ சின்னங்களின் செதுக்கல்களால் மூடப்பட்ட அழகான பளிங்கு பேனல்களால் வரையறுக்கப்பட்ட பாடகர் பகுதியான ஸ்கொலா காண்டோரம் என்பது ஆகும். பாப்பானவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தனது பெயரை மாற்றிய முதல் போப் 2ஆம் போப் ஜான் அவர்களின் மோனோகிராம்களை நீங்கள் இங்கே காண முடியுமா என்று பாருங்கள். நிலை 2 முதல் பசிலிக்கா. தற்போதைய பசிலிக்காவின் அழகை நீங்கள் ரசித்ததும் 4ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு முதல் பசிலிக்காவின் எச்சங்களை ஆராய நிலத்தடிக்குச் செல்லுங்கள். 11ஆம் நூற்றாண்டில் ஒரு பணக்கார குடும்பத்தால் வழங்கப்பட்ட ரோமில் உள்ள ஆரம்பகால இடைக்கால ஓவியங்களின் 2வது பெரிய தொகுப்பை இங்கே காணலாம். அவற்றில் பெரும்பாலானவை செயின்ட் கிளமெண்டின் வாழ்க்கையையும் அற்புதங்களையும் விளக்குகின்றன. ஆனால் மற்ற ஓவியங்களும் இங்கே உள்ளன. இவற்றுள் சில 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. நீங்கள் கூர்ந்து கவனித்தால் சில ஓவியங்களில் உரையாடல்கள் இருப்பதைக் காண்பீர்கள். அதில் ஒன்றில் ஆரம்பகால இத்தாலிய மொழியில் முதல் கல்வெட்டு உள்ளது. அப்போது லத்தீன் மொழி பேரரசின் அதிகாரப்பூர்வ மொழியாக இருந்தது. மேலும் இத்தாலிய மொழி வோல்கேர் என்று அழைக்கப்பட்டது. அதாவது சாதாரண மக்களுக்கு சொந்தமானது என்பது அதன் அர்த்தமாகும். நிலை 3 மித்ரேயம். இன்னுமொரு நிலை நீங்கள் கீழே இறங்கினால் 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பழங்கால கோவிலின் இடிபாடுகளைக் காணலாம். இது 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு வீட்டிற்கு சொந்தமான சிக்கலான அறைகளில் அமைக்கப்பட்டுள்ளது. மித்ராஸ் என்பது பெர்சியாவில் தோன்றிய ஒரு தெய்வம். அவர் இந்த காலகட்டத்தில் ரோமானிய ஆண்களிடையே முக்கியத்துவம் பெற்றார். கோயிலின் பிரதான அறையில் மித்ராஸ் ஒரு காளையை கொல்லும் காட்சியை சித்தரிக்கும் ஒரு சவப்பெட்டியின் வடிவத்தில் ஒரு பளிங்கு பலிபீடம் உள்ளது. பலிபீடமானது சடங்குகளின் போது வழிபாட்டாளர்கள் அமர்ந்திருக்கும் கல் பெஞ்சுகளால் சூழப்பட்டுள்ளது. சில சுவாரஸ்யமான உண்மைகள். 1667ஆம் ஆண்டில் 8ஆம் போப் அர்பன் அவர்களுக்கு அங்கு அடைக்கலம் கொடுத்ததிலிருந்து ஐரிஷ் டொமினிகன்கள் தேவாலயத்தை தமதாக வைத்திருக்கிறார்கள். 1950களில் புனித கிளமெண்டின் வீட்டின் மீது பசிலிக்கா கட்டப்பட்டது என்று கேள்விப்பட்ட பின்னர் அவர்கள் அகழ்வாராய்ச்சியை தொடங்கினர். சக கைதிகளை மதம் மாற்ற முயன்றதற்காக புனித கிளமெண்டிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் ஒரு நங்கூரத்தில் கட்டப்பட்டு கருங்கடலில் வீசப்பட்டார். அதனால்தான் நங்கூரம் அவரது சின்னங்களில் ஒன்றாகும். டோமஸின் அறைகளின் ஒன்றில் இன்னும் தண்ணீர் பாயும் ஒரு திறந்த குழாய் உள்ளது. இந்த குழாய் பண்டைய ரோமின் முக்கிய கழிவுநீர் அமைப்பான குலோகா மாக்சிமாவின் ஒரு பகுதியாகும். தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் ரோமானிய குடியரசு கால கட்டிடத்தின் எச்சங்களை கண்டுபிடித்துள்ளன. இது கி.பி. 64 இன் தீ விபத்தில் அழைக்கப்பட்டிருக்கலாம். இதுவே இந்த இடத்தில் உள்ள மிக பழமையான கட்டமைப்பு ஆகும். பிளேவியன் காலத்தில் கி.69 இந்த இடம் ரோமின் ஏகாதிபத்திய நாணய கட்டிடத்தின் தாயகமாக மாறியது. பிறகு தங்கள் சடங்குகளை இரகசியமாக கடைபிடிக்க வேண்டிய ஆரம்பகால கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு வழிபாட்டு இல்லமாக மாறியது.